அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாமரங்கள்ல முக்கியமான பிரச்சனையா இருக்கு இந்த பூ உதிர்றது, அதே மாதிரி காய் வராம இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் விவசாயிகள் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இதுக்கு பூ கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பதிவு நம்ம இதுல போட்டிருக்கோம். இப்ப குறிப்பா நம்ம என்ன பத்தி சொல்ல வரோம்னா, மாமரத்துல வந்து கவாத்து பண்றது வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குற முதல் நபர்களா இருந்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாமரத்துல வந்து பூக்கள் எடுக்கிற பருவம் வந்து இப்போ வந்துருச்சு. அடுத்த ஆண்டு ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கான காய்கள் வந்து வருதும். இந்த மாதிரி டயத்துல இந்த அக்டோபர் செப்டம்பர் மாதங்கள்ல வந்து நம்ம வந்து கவாத்து பண்றது வந்து மாமரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த கவாத்து பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, வந்து கவாத்து பண்றதுன்னா இந்த சைட்ல வளரக்கூடிய கிளைகள்லாம் வந்து வெட்டுறதுதான் கவாத்து பண்றது. எந்த மாதிரி கிளைகளை வெட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோய் தாக்கப்பட்ட கிளைகள் மற்றும் வந்து காஞ்சு போன கிளைகள் இதெல்லாம் வந்து வெட்டி விடுறது மூலயமா மரத்துல வந்து காற்றோட்டம் அதிகமாகிறது மூலயமா நமக்கு வந்து வெளிச்சமும் வந்து மரங்களுக்கு உள்ளூர் வேணும். அதனால வந்து நமக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமா இருக்கும். இந்த கவாத்து பண்றது மூலயமா நம்ம வந்து 30% வந்து மகசூல் வந்து அதிகமா பெறலாம். குறிப்பா இந்த அக்டோபர் செப்டம்பர் காலகட்டத்துல வந்து நம்ம கவாத்து பண்றது மூலயமா அடுத்த ஆண்டுக்கான மகசூல் வந்து நம்ம அதிகமா எடுக்கலாம். இது 5 ஆண்டுகளுக்கு மேலப்பட்ட மாமரங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான உரங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா, 50 கிலோ ஃபார்ம் யார்ட் மெனியூன்னு சொல்லுவாங்க, அதாவது தொழு உரமும் 2.5 கிலோ யூரியா, அதே மாதிரி 6 கிலோ பொட்டாசு, அதே மாதிரி 2.5 கிலோ சூப்பர் பாஸ்பேட், இந்த உரங்களை வந்து மரத்தை சுத்தி வந்து வச்சு விடணும். இந்த மாதிரி வைக்கிறது மூலயமாவும் கவாத்து பண்றது மூலயமாவும் நம்ம வந்து மகசூல் வந்து அதிகரிக்கலாம். முக்கியமா மாமரங்கள்ல அக்டோபர் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல வந்து நம்ம கவாத்து பண்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த வீடியோ வந்து உங்களோட மாமரம் வச்சிருக்க விவசாயிகள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இந்த மாதிரி தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.